பத்திரிகையாளர் திரு டிவி சோமு இருந்திருக்கார். திரு டிவி சோமு, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முதலமைச்சரை சந்திக்கிறார். இப்போ காங்கிரஸில் இருந்த அந்த அதிருப்தி குரல்கள், காங்கிரஸில் இருந்த அந்த பிளவு பற்றிய குரல்கள், இது எல்லாமே முடிவுக்கு வந்துடுது அப்படின்னு தானே பார்க்கணும். ஆமா, இவங்க பேசுனதுக்கு அப்புறம் இன்னும் முழு முடிவு தெரிய வரும். இதுல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். முதலாக கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக குழு அமைத்தது காங்கிரஸ். ஆனா இந்த கூட்டணிக்காக திமுக சந்தித்த முதல் கட்சி காங்கிரஸ் அல்ல. அதை நம்ம பார்த்தோம். அப்படின்னு இந்த சூழல் தான் வந்திருக்கிறாரு சி வேணுகோபால் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறதுக்காக. இந்த மாதிரி திமுக கொடுக்கிற சிக்னலே என்னன்னா, ஒவ்வொரு விஷயமும் நீங்க ஒரு பக்கம் தலைக்கு மேல போனீங்கன்னா அதுக்கு மேல நாங்க போவோம் அப்படிங்கிறது தான். இந்த சூழல்ல இந்த சந்திப்பு நடக்க போகுது அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல யாரு விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது இந்த சந்திப்புக்கு அப்புறம் தெரிய வரும். இல்லை, இப்போ நம்பர்ஸ் முடிவானதுக்கு பிறகு தானே இந்த சந்திப்பே நடக்கும் அப்படின்ற ஒரு தகவல் சொல்றாங்களே. ஏற்கனவே நம்பர்லாம் பேசாமையா நேரடியாக இப்போ பேச்சுவார்த்தைக்கு வந்திருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, அது உண்மைதான். அந்த பாயிண்ட் கிடையாது. எப்பயுமே மேலிடத்துல எத்தனை இடம் அப்படிங்கறத பேசிட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டு தரப்பு கூட்டணி குழுவும் சந்திப்பாங்க. அதுல எத்தனை இடம்ங்கிறதெல்லாம் முடிவானதுனால எந்த இடம் அப்படிங்கிற விஷயம் தான் அதுவும் கூட பெரும்பாலும் சொல்லியிருப்பாங்க முன்னாடியே. ஆனா பெரும்பாலும் இந்த மாதிரி இந்த ரெண்டு குழு சந்திக்கும் போது எந்தெந்த இடத்தை யார் யார் போட்டியிடுறது அப்படிங்கிறது வரும். ஆனா இந்த சந்திப்பை பொறுத்த அளவில் குறிப்பா இப்ப காங்கிரஸ் திமுக சந்திப்பு நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த வெறும் எத்தனை இடம், எந்த இடம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்ப நடுவுல ஏற்பட்ட மனமாச்சரியங்கள் நிறைய, இப்ப அது சம்பந்தமா நேரடியாக பேசி, ஏன்னா இப்ப நடுவுல இடைத்தரகர்கள்னு சொல்லக்கூடாது, இடையில உள்ளவர்கள் மூலமாக தகவல் பரிமாற்றம் நடந்திருக்கும். இதுக்கு முன்னாடி கனிமொழி ராகுல் காந்தியை சந்திச்சதுதான் நேரடி சந்திப்பு. இப்ப இது ஒரு இரண்டாவது நேரடி சந்திப்பு. இதுல இது வரைக்கும் நடந்த அந்த மனமாச்சரியங்கள், இப்ப அடுத்தது எப்படி தேர்தலை எதிர்கொள்றது, முக்கியமான பிரச்சனை இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, வழக்கத்தை விட அதிகமான பேச்சுக்கள் காங்கிரஸ் தரப்புல இருந்து வந்ததுனால இந்த கூட்டணியில பரஸ்பரம் கட்சிகள் தொண்டர்களுடைய ஓட்டு வருமா, ஒரு கட்சிக்கு மற்ற கட்சி, திமுக தொண்டர்கள் காங்கிரஸுக்கும், காங்கிரஸ் தொண்டர்கள் திமுகவுக்கும், அதை சரி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. அப்ப இது குறித்தெல்லாம் முக்கியமான விஷயம் இதுவாதான் இருக்கும். இது குறித்து அவங்க பேசி இந்த ஒத்துமையா செயல்பட கூடிய விஷயங்களுக்கு என்னென்னலாம் செய்யலாங்கிறது இவங்களுடைய பேச்சில இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி திரு சோமு. இந்த பேச்சில் அடுத்த டெவலப்மெண்ட் என்ன அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இன்னும் சில நிமிடங்களில் முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சி வேணுகோபால். கடந்த சில நாட்களாக இருந்த மனக்கசப்புகள் அல்லது பிரிவு விரிசல் அப்படின்னு சொல்லப்பட்டதெல்லாம் சுபமாக இந்த சந்திப்பின் மூலமாக காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கிறது அப்படின்னாலும் கூட அதை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு இருக்க போகிறது. என்ன தொகுதிகள், எத்தனை தொகுதிகள், ராஜ்யசபா இருக்கா அப்படின்றதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில் பேசப்படும். அது பற்றிய தகவல்களையும் பெற இருக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.